نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنا يحيي هذه الله بعد موتها صدق الله العظيم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனினுடைய 3வது ஜுசுவிலே 2 நபிமார்களுடைய கேள்விகளை அடுத்தடுத்த தொடர் 2 வசனத்தில் அல்லாஹு தஆலா பதிவு செய்வான். அதில் முதலாவது உசைர் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி என்றும் அவர்கள் நபி அல்ல, ஒரு சாலிஹான நல்ல மனிதர் என்றும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். அநேகமான மார்க்க அறிஞர்கள் அவர்களை நபி என்று சொல்வதால் நாம் அவர்களை நபி என்றே இங்கு பதிவு செய்கிறோம். முதலாவது உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்வி. உசைர் அலைஹிஸ்ஸலாம் இடிக்கப்பட்ட பைத்துல் முகத்தஸை கடந்து செல்லுகிறார்கள். அதை ஒட்டி நிறைய மனிதர்கள் இறந்து கிடப்பதை பார்க்கிறார்கள். அதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. இறந்து போனவர்களை மீண்டும் அல்லாஹ் தஆலா எப்படித்தான் உயிர் கொடுத்து எழுப்புவானோ, மீண்டும் எப்படித்தான் உயிர்ப்பிப்பானோ என்கிற வார்த்தையை அவர்கள் சொல்றாங்க. இப்ப அந்த வசனத்திற்கும் அடுத்த தொடர் வசனம், அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் கைஃப துஹீல் மௌத்தா, நீ எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிப்பாய் என்கிற கேள்வியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க. இப்ப இந்த இரண்டுமே ஒரே அர்த்தத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கைஃப என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வார்த்தைகள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே அர்த்தத்துல கேட்கப்பட்ட கேள்வி இறந்ததற்கு பின்னால் மீண்டும் எப்படி உயிர்ப்பிப்பது என்கிற கேள்விதான். இப்ப அல்லாஹு தஆலா கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதிலை வெவ்வேறு கோணங்களிலே தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேறு கோணம், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேறு கோணம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேறு கோணம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மட்டுமே அந்த கேள்வியை அல்லாஹ்வினிடத்திலே கேட்டார்கள். அதனால்தான் அவங்க கேட்ட உடனே மீண்டும் அல்லாஹு தஆலா கேட்டான், காலா வலம் துமீன், நீங்க ஈமான் கொள்ளலையா, நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், கால பலா வலாக்கில் எத்துமைன்ன கல்வி, யா அல்லாஹ் நான் நம்புறேன், இருந்தாலும் என்னுடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி நான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன பதில் தேவையோ அதை அங்கே கொடுப்பான். ஒரு 4 பறவைகளை கொண்டு வர சொல்லுவான். அதை அறுத்து அதனுடைய கரிகளை இணைத்து வெவ்வேறு திசைகளில் பிரித்து வையுங்கள், மீண்டும் நீங்கள் அதை அலையுங்கள், அது உங்களிடத்துல வரும் என்று சொல்வான். அவ்வாறே அங்கே நடக்கும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் கொடுத்த கோணம் இது. இப்ப அதற்கு நேர் மாற்றமாக உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்துல சொல்வார்கள் அல்லவா, அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, மீண்டும் அல்லாஹு தஆலா எப்படித்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பானோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வேறு கோணத்திலே பதில் தருகிறான். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய கேள்வி என்பது ஆச்சரியம் நிறைந்த கேள்வி. ஆச்சரியத்தோடு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, எப்படித்தான் உயிர்ப்பிப்பானோ என்கிற ஆச்சரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்வதால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்துல மரணம் என்கிற நிகழ்வை வேறு வஸ்துவின் மீது நிகழ்த்தி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் கொடுத்தான். ஆனால் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் என்கிற நிகழ்வை அவர்களுக்கு மீதே நிகழ்த்தி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் கொடுத்தான். ஃபமாத்தகுல்லாஹு யதாமின், 100 வருடங்கள் அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்து மரணிக்க செய்து தும்ம பஅத்தஹு, மீண்டும் அவர்களை அல்லாஹு தஆலா எழுப்பினான். தஃப்சீர்களில் எழுதுவாங்க, மீண்டும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புகிற பொழுது முதலில் அவர்களுடைய கண்களுக்கு ரூஹு சென்றது. கண் பார்வைதான் முதலில் தெரிந்தது. ஏன் கண்ணுக்கு அல்லாஹு தஆலா ரூஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, மீண்டும் அவர்களுடைய உடல் எப்படி இணைகிறது என்பதை அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி முதலில் கண்ணுக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டது என்று எழுதுவார்கள். இப்ப இந்த 2 வரலாறுகளை வைத்து கொண்டு மார்க்க அறிஞர்கள் ஒரு கருத்து, ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லுவார்கள். எப்படி அல்லாஹ்வினிடத்திலே நாம் அணுகுகிறோமோ அதே போலவே அல்லாஹு தஆலாவும் நம்மிடத்திலே அணுகுவான். எப்படி அல்லாஹ்வை நாம் எண்ணுகிறோமோ வைசாகி முஆமலா ஹோகா, அதே மாதிரி அல்லாஹு தஆலாவும் நம்மை எண்ணுவான், நம்மளிடத்துல நடந்து கொள்வான் என்று மார்க்க அறிஞர்கள் எழுதுவாங்க. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவே மரணியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ்வினிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மன நிம்மதிற்காக வேண்டி கேட்டப்ப மன நிம்மதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். இவர்களுடைய கேள்வி ஆச்சரியமாக இருந்த பொழுது அவர்களுடைய
பார்வையின் மூலமாகவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் கொடுத்தான். எனவே அல்லாஹ்விடத்துல எப்படி நாம் அணுகுகிறோமோ அது போலவே அல்லாஹும் நம்மை அணுகுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி உண்டான நல்ல எண்ணங்களையும் உறுதியான ஈமானையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.